ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவத்துவமானான். தேவன் தம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். அப்போது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. நான் கடவுளின் மிகப்பெரிய படைப்பு. நான் அனைத்து படைப்புகளுக்கும் உன்னதங்களில் ஏறுவேன். தாக்குங்கள்! சொர்க்கம் எனக்குதான் சொந்தம். லூசிபர், வா மைக்கேல், எனக்கு சேவை செய்து என் வெற்றியில் பங்கு கொள், அல்லது நிரந்தர தோல்வியை ருசி. நான் ஆண்டவருக்கு சேவை செய்பவன் லூசிபர். நான் உனக்கு பயப்பட மாட்டேன். பரிதாபம். ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறாய். அதற்காக நீ புறம் தள்ளப்படுவாய். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனை, ஆனாலும் நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இருப்பினும் இப்பொழுது நீ அதல பாதாளத்தினுள்ளே தள்ளு